ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். எல்லாருக்கும் வணக்கம். கமாண்டில் வந்து அடாடா அடாடா அடாடாடா நடிக்காதடி, ரொம்ப சீன் போடாதடி, ரொம்ப எதுவும் பண்ணாதடி. இந்த சீனும் இந்த நடிப்பும் அந்த அம்மா முன்னாடி நான் போட்டு அழுது காலில் விழுந்து, அந்த சாரு காலில் விழுந்து கத்தி கதறி கூப்பாடு போட்டு அதே ஸ்டேஷனில் நான் நடிச்சிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பிரச்சனையை அன்னைக்கு அப்போவே முடிச்சிருப்பேன். முடிக்கணும்னு நினச்சா முடிச்சிருப்பேன். எனக்கு நடிக்க தெரியாதனால தான் நான் கெட்டவன்னு பேர் எடுத்துகிட்டு போனதை எப்படியோ அப்படியே திரும்பி வந்தோம். அவங்க நான் புண்பட்ட மனசு, என்னால் வந்து அதை மறக்க முடியலைன்னு சொல்லி அவங்க இன்னமும் பேசிட்டு இருக்காங்க. நான் நினச்சிருந்தா, நான் நடிச்சிருந்தா, நான் 2 சொட்டு கண்ணீர் விட்டுருந்தா அன்னைக்கே அந்த அம்மா என்னை மன்னிச்சு விட்டுருப்பாங்க. இந்த பிள்ளைக்கு ஆனால் நம்ம பார்ப்போமேன்னு சொல்லிட்டு. நடிக்க தெரிஞ்சவங்க இந்த உலகத்தில் நல்லா சொல்கிறவங்க கேளுங்க, வாழ கற்றுக்குவாங்க. ஆனால் வாழ தெரியாதவங்கனால வாழ தெரிகிறவங்களுக்கு நடிக்க தெரியும், ஆனால் நடிக்க தெரிகிறவங்களுக்கு வாழ தெரியாது. இதுதான் நான் சிம்பாலிக்காக சொல்லுவேன். இதை ஏன் சொல்கிறேன், எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ நான் அழுகிறதுக்கும் மனசு ரீதியாக பாதிக்கப்பட்ட விஷயங்களுக்கும் அந்த அம்மா கொடுத்த அந்த சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. இது அவங்களோட பிரச்சனையும் கிடையாது, இது அவங்களோட விஷயமும் கிடையாது. இல்லை அவங்க மனசில் மன்னிச்சு சரி போ அப்படின்னு விட்டாலும் சரி, இல்லை இதை நம்ம எதிர்கொண்டு நம்ம சட்டப்படி போவோம்னு சொல்லி அவங்க நினச்சாலும் சரி, எதையுமே நான் சந்தாய்க்க தயாராக இருக்கேன். மன்னிச்சு விட்டாங்க, இதை மன்னிச்சுட்டாங்கன்னா அவங்களோட பெரிய மனுஷத்தன்மையை நாங்கள் பழகினதுக்காகவும் சரி விடு, அவங்களும் ஒரு தாய் ஸ்தானத்தில் இறக்கப்பட்டிருக்காங்க, ஒரு அன்னை ஸ்தானத்தில் இறக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி கடவுள்கிட்ட போய் நன்றி சொல்லிட்டு போவோம். இல்லை நான் காயப்பட்டது என்னால் மறக்க முடியல, நான் இப்படி தான் போவேன்னா அதையும் நான் சந்திக்க தயாராக இருக்கேன். வாழ்க்கையில் நம்ம வளர 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 பிரச்சனைகள் நீங்கள் எவ்வளவுதான் ஃபில்டர் பண்ணி, நீங்கள் எவ்வளவுதான் நேராக போனாலும், ஒரு வண்டி இருக்குது, ஒரு புது கார் எடுக்கிறீங்க, ரோட்டில் போகிறீங்க, திடீர்னு ஒரு ஆடி காரே எடுக்கிறீங்க, BMW கார், எனக்கு காரை பற்றி சொல்ல தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு விலை உயர்ந்த காரு, அது 50 லட்சமாக இருக்கலாம், 1 கோடி ரூபாயாக இருக்கலாம், இல்லை 1 லட்ச ரூபா வண்டியாக கூட இருக்கலாம்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ரோட்டில் போகிறீங்க, ஒரு ஆணி இருக்குது, அந்த டயரை பஞ்சர் பண்ணிடுது, அதுக்காக உடனே போய் ஷோரூமில் அந்த காரை விற்கவா போகிறீங்க? அது இல்லை. உடனே போய் என்ன பண்ணுவீங்க, ஷோரூமில் விட்டு அந்த ஆணி குத்துன இடத்த எடுத்து டியூப்லெக்ஸ் டயர் தான் தாங்கும். சாதாரண டயராக இருந்தால் உடனே பஞ்சராக போயிடும். என்னதான் டியூப்லெக்ஸ் டயராக இருந்தாலும் குத்துனது தானே, ஓட்ட விழுந்தது தானே. அப்போ என்ன பண்ணுவீங்க, அந்த வண்டியே வேணான்னு கொண்டு கைலாங்கடைக்கு போடுவீங்களா? இல்லை வண்டியை எடுத்த நாளே இந்த மாதிரி ஒரு பஞ்சர் ஆகுதுன்னா அந்த வண்டியை கொண்டு விலைக்கு விற்றுருவீங்களா? இல்லை ஷோரூம்காரண்டியை கொண்டே கொடுத்துருவீங்களா, ரிட்டர்ன் கொடுத்துருவீங்களா? ஏன்னா நீங்கள் லோன் போட்டு எடுத்துருப்பீங்க, அதனால் ரிட்டர்ன் பண்ண முடியாது, ரிட்டர்னும் கொடுக்க முடியாது. அப்போ என்ன பண்ணுவீங்க, அந்த ஆணி குத்துன இடத்த ஆணியை பிடுங்கிட்டு அந்த ஓட்டையை சரி பண்ணி திருப்பி அந்த காரை ஓட்ட தான் பார்ப்பீங்க. ஏன்னா எவ்வளோ ஆசைகளோடையும் கனவுகளோடையும் கற்பனைகளோடையும் கடனோடையும் வாங்கி அந்த பொருளை இது பண்ணனால சின்ன ஒரு ஓட்டை உழுகுதுங்கிறதுக்காக அந்த பொருளையே கொண்டு போய் கொடுக்க மாட்டீங்க. இதே மாதிரி தான் வாழ்க்கையில் நாங்கள் எவ்வளவு தான் நாங்கள் கரெக்டாக போனாலும், எவ்வளோ தான் நேர்வழியில் போனாலும், உழைச்சாலும், எவ்வளோ தான் கஷ்டப்பட்டாலும் சரி, நம்ம யாரையும் பேசக்கூடாது, நிறைய விஷயத்த மாற்றிக்கலாம், நிறைய விஷயத்த திருத்திக்கலாம், நல்லபடியாக நம்ம இருக்கணும்னு நினச்சாலும் எனக்கு நீங்கள் வைக்கப்பட்ட பிணை பெயர் அது எந்த காலமும், நான் இன்னும் 100 வயசு வரைக்கும் நான் இவனுக்கே உண்மையாக வாழ்ந்தாலும் என் அந்த பேர் தான் சொல்ல போகிறீங்க. அவன் என்ன தான் இருந்தாலும் உழைச்சாலும், என்னையை நல்லபடியாக பார்த்துக்கிட்டாலும், அவன் வந்து நேர்மையான வழியில் போனாலும் அந்த ஆள் பேர் புரோக்கருங்கிறதை நீ மாற்ற போகிறது கிடையாது. இதுக்காக ஐயோ என்னை வந்து ஊரெல்லாம் மேஞ்சவ எனக்கு ஒரு பேர் வைப்பீங்களே, ஐ அப்படின்னு ஒரு பேர் வைப்பீங்களா, அந்த பேரையும் அவருக்கு வைக்கிறீங்களே பூ அப்படின்னு ஒரு பேர், இதை நீங்கள் மாற்ற போகிறதில்ல. இதை நினச்சி ஃபீல் பண்ணி அழுது ஐயோ அவங்க மன்னிக்கலையே, நம்ம இவ்வளோ தூரம் கேட்டோமே அப்படின்னு அதை நினச்சிக்கிட்டோம். திரும்பி சட்டப்படி நடவடிக்கை, நான் சட்டத்தின் வழி போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னா அதையும் நினச்சிக்கிட்டு உட்காந்து ஃபீல் பண்ணி அழுது வாழ்க்கையில் அதையே நினச்சி டயரில் குத்துன ஆணி மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கிறத விட நம்ம அடுத்த கட்டம் அந்த ஓட்டையை அடைக்கிறதுக்கு என்ன வழி, அந்த மாதிரி அடுத்த கட்ட நடவடிக்கை எதை வந்தாலும் பரவாயில்ல சந்திப்போம். சரியா? ஆண்டவன் நம்மளை மனிதர்களை படைத்தது, இந்த உலகையை படைத்த ஆண்டவன் என்ன எழுதியிருக்கானோ அது நடந்தே தீரும். சரியா? ஒரு நிமிஷத்தில் அவங்க எப்படி வேணாலும் மனசு மாறலாம், இதை விட்டுட்டும் போகலாம், இல்லை இதை எதிர்கொண்டு சட்டப்படியும் போகலாம். அது அவங்களோட விருப்பம், அவங்களோட விஷயம். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, எனக்கும் இப்போ நான் வந்து ஃபீல் பண்ணக்கூடிய விஷயத்துக்கும் அந்த அம்மாவுக்கும் சம்மந்தம் இல்லை. அவங்க கொடுத்துருக்க அந்த பிரச்சனைக்கும் நான் அழுகிறதுக்கும் எனக்கு எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. எனக்கு நடிக்க தெரிஞ்சிருந்தா நான் பல பேர்கிட்ட நடிச்சிருக்கலாம். ஏன் தெரியுமா, நல்லா ஒரு விஷயம் நீங்கள் கவனிக்கணும். இவ்வளோ உதவி செஞ்சவங்கள, இவ்வளோ தூரம் பாவம் எங்கெங்கேயோ எவ்வளோ வக்கையில் ரெடி பண்ணி கொடுத்தவங்க, நான் கேட்குறப்பெல்லாம் எனக்கு சாப்பாடு போட்டவங்க, நாங்கள் கேட்குறப்பெல்லாம் காசு சட்டை அந்த பையனோட பிரச்சனைக்கு உதவி எவ்வளவோ செஞ்ச ஒருத்தவங்கள நான் இழப்பேனா, நான் பேசுவேனா,
என் நட்டம் யாருக்கு? இன்றைக்கி என் பையனுக்கு ஒரு காலேஜுக்குங்கும் போது அந்த அம்மா அவ்வளோ உதவி செஞ்சுருப்பாங்க. இன்றைக்கி போய் அலைஞ்சு திரிஞ்சு இவ்வளோ ரூபா செலவழிக்கணும்னு எனக்கு விதியா? இந்த பார், நான் பொழைக்க தெரிஞ்சிருந்தா அந்த அம்மாவை பகைக்காமல் நடிச்சே என்னால் அந்த அம்மா கிட்ட எல்லாமே வாங்கி திங்க முடியும். அந்த அம்மாவை பெருமை பேசியே என்னால் வாங்கி திங்க முடியும். அவங்கள பெருமையாகவே தற்பெருமையாகவே பேசியிருக்கான். எனக்கு நடிக்க தெரியாது. எதா இருந்தாலும் ஓப்பனாக கேட்பேன். அவங்க பட்ட காயம், வலி, கண்ணீர், ஒருத்தி அதுக்கு காரணம் இப்படி பண்ணி கண்ணீர் விட்டு இவ்வளோ வேதனைப்படுத்தி அவ்வளோ பெரிய வக்கீல் சார் அவர் முன்னாடி இவ காலை போட்டு ஒரு மாதிரி திமிரா உட்காந்தப்ப அவர் சொன்ன வார்த்தைகள் இப்படி இருக்கும்போது தான் இப்படி விட்டுட்டீங்களேன்னு சொல்லி. ஆனால் அவங்க சொல்கிறாங்க நான் பேசுகிறது ஒரு மாதம், ஆனால் நான் அந்த பொண்ணை மன்னிச்சது ஒரு வார்த்தை. எனக்கு சத்தியமாக அந்த மாதம் தேதி கிழமை எனக்கு தெரியாது. இந்த ஒரே காரணம், நீங்கள் கோடி வாட்டி என் மேலே குற்றங்கள் வச்சாலும் இந்த முருகன் மேலே ஆணையாக தனிப்பட்ட உங்கள் மேலே எனக்கு எந்த கோபமும் கிடையாது. நான் உங்கள் மனசை காயப்படுத்தியிருந்தா அதுக்கு நான் கடவுளிடம் மன்னிப்பு கேட்குறேன். உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டேன், நீங்கள் அதை ஏற்றுக்க. நான் கடவுள்கிட்ட மன்னிப்பை கேட்பேன். அவங்க மனசு காயப்பட்டிருக்கு, அது எந்த அளவுக்கு ஆழமாக இருக்குன்னு எனக்கு தெரியாது. நான் மனசறிஞ்ச மன்னிப்பு கேட்டுட்டேன். கேட்க சொன்னீங்க, நம்ம ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடியே கேட்டேன். ஆனால் அதை நீங்கள் ஏற்றுக்கல, பரவாயில்ல. கடவுள்கிட்ட போய் நான் சொல்லுவேன், ஆண்டவனே நான் வாங்கி தின்னவங்களே மனசு நோகும்படியா நான் பேசியிருக்கேன்னு சொல்லி அவங்க காயப்பட்டிருக்கேங்கிறாங்க. நான் மன்னிப்பு அதுக்கு கேட்டுட்டேன். ஆனால் அந்த மன்னிப்பு கேட்குறது என்னமோ விதவிதமாக இருக்குதான். எனக்கு அப்படி விதவிதமாக கேட்க தெரியாது. எனக்கு அழுது நடிக்க தெரியாது. எனக்கு வேஷம் போட தெரியாது. வேசியாக கூட வாழ்ந்திருக்கேனே ஒழிஞ்சு வேஷம் போட தெரியாது. இப்படி இருக்கும்போது இதை ஏற்றுக்கல. அதனால் இப்போ என்ன சொன்னால், நான் பேசுகிற விஷயத்துக்கும் இந்த அம்மாவோட விஷயத்துக்கும் லிங்க் பண்ணாதீங்க. ஏன்னா அவங்க வாட்டுக்கு இருக்கிறாங்க. என்ன நடக்குதோ, காயப்பட்டவங்க பேசுகிறாங்க, அவங்க வாட்டுக்கு பேசிட்டு போட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்றும் என்ன தப்பா தவறா? அப்போ கூட அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்கள அழிக்கணும், அவங்கள பிடிச்சி உள்ளே போடணும், அவங்களோட பிள்ளைங்கள வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கணும். இந்த ஆள் அவன் செத்தா என்ன, அவன் உயிரோடு இருந்தானே, அந்த அளவுக்கு வன்மம் பிடிச்சவங்களும் அந்த அம்மா கிடையாது. நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்கள் பேச்சை பேச்சு கேட்டுக்கிட்டு ஆடுறவங்க அவங்க கிடையாது. நாளை யோசிச்சுப்பாங்க. ஏன்னா படித்தவங்க கூட இருக்கவங்க. அவர் ஒரு வக்கீல் ஐயா. அப்படிங்கும்போது அவங்களுக்கு சட்டத்திட்டம் தெரியும், ஒரு மனிதர்களோட உணர்வு தெரியும், உணர்ச்சி தெரியும், நான் எப்படி கடந்து வந்த பாதைகள் எல்லாமே தெரியும். ஏன்னா நீங்களாம் வெறும் கமாண்டை மட்டும்தான் போடுறீங்க. நான் பழகிருக்கேன், பேசியிருக்கேன், உதவிகளை அடைஞ்சிருக்கேன். அப்படிங்கும்போது இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த பிரச்சனையெல்லாம் ஓரம் கட்டிருங்க. நான் அழுது வீடியோ போட்டோன்னே காலையில் இதெல்லாம் நடிப்பா கோபால், நடிப்பா அப்படிங்கிறத விட நான் நடிச்சிருந்தேன்னா கோபால் அன்னைக்கே முடிச்சுட்டு நான் வந்திருப்பேன் கோபால். எவ்வளவோ நான் முயற்சி பண்ணேன் கோபால். என்னை பொறுத்த வரைக்கும் உணர்வு பூர்வமாக நான் எனக்கு கேட்க தான் தெரியும் கோபால். என்னால் சீன் போட்டெல்லாம் நடிக்க தெரியாது கோபால். மீடியாவில் ரீல்ஸுக்கு நடிப்பேன் கோபால். ஆனால் ரியல் லைஃப்பில் எனக்கு நடிக்க தெரியாது கோபால். பிடிச்சா பிடிக்குதுமே, பிடிக்கலன்னா தூக்கி வீசிடுவேன் கோபால். இன்னமும் அந்த அம்மாவை சுற்றி எவ்வளவு கருப்பாடுகள் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னு எனக்கு அப்படியே நிறைய வருது கோபால். அவங்களும் சொல்லி அதாவது மறைமுகமாக சொல்கிறாங்க, நீ யாரை நம்புறியோ நம்பாத அப்படின்னு சொல்கிறாங்க கோபால். எல்லாமே எனக்கு தெரிஞ்சு புரிஞ்சு எல்லாம் பண்ணி வருது கோபால். கண்டிப்பாக என்னென்னவோ அந்த அம்மாவை சம்மந்தப்பட்ட என்னென்ன இருக்குதோ நான் கண்டிப்பாக வழக்கறிஞர்கள் ஒருத்தவங்க பொதுவானவங்க தானே, நான் அனுப்புவேன் கோபால். நான் நல்லவளா கெட்டவளா, நான் ஏன் இப்படி இருந்தேன், நான் ஏன் இப்படி புத்தி இது போயிருந்தேன்னு அவங்களே ஒரு நாள் புரிஞ்சுக்குவாங்க. அவங்களோட மைண்டு என்ன சொல்கிறோம் அவங்க அதை கேட்கட்டும். ஆனால் அது எல்லாமே அவங்களுக்கு நான் புரிய வைப்பேன். ஆனால் அவங்களுக்கு இந்த இடத்துல நிறைய நன்றி தான் சொல்லுவேன். ஏன் தெரியுமா, என்னை எவ்வளவோ விஷயத்த மாற்றிருக்காங்க. நான் மாறி திருந்தி நல்ல வழியில் போகும்போது கடைசியில் என்னை மாற்றுறவங்களே இன்றைக்கி மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறத நினைக்கும் போது எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. காசு யார் போட்டாலும் அவங்கள நான் எவ்வளோ கிட்ட வார்த்தை பேசுவேன்னு உங்களுக்கு தெரியும். அதே உதவிகள் நாளைக்கு உனக்கும் தேவைப்படும், நீ அப்படி பேசக்கூடாதுன்னு சொன்ன ஒரு விஷயம் ஃபாலோ பண்ண நான் ஆரம்பிச்சிருப்பேன். உங்களுக்கே தெரியும், அவளுக்கு காசு போட்டாலும் இவருக்கு போட்டாலும் யாருக்கு போட்டாலும் நான் அதை கேட்கறதில்ல. அதுக்கப்புறம் யாரையுமே கமாண்டு போடுறவங்கள போய் இப்போ என்னையை பற்றி போய் அங்கே எவ்வளவு தப்பாக கமாண்டு போட்டால் அவங்கள கிளின்னு கிழிப்பேன். அதையும் கிழிக்கிறதில்ல. ஏன்னா என்னோடய வாழ்க்கை உன் பசங்க தான் உனக்கு நிரந்தரம், உன் வாழ்க்கை தான் உனக்கு எல்லாமே. அவர் இருக்காரு இல்லை வேணாம், உனக்கு இந்த வாழ்க்கை வேணாம், நீ பிள்ளைகளோட தனியாக போய் வாழு அப்படின்னு சொல்லி அவங்க சொன்ன ஒரு வார்த்தை நான் கரெக்டாக 4 காசை மிச்சப்படுத்தி நமக்குன்னு ஒரு சேஃப்டி, நமக்குன்னு ஒரு இது. ஏன்னா எப்போவுமே இந்த மீடியாவில் காசு வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படி இருக்கிறப்ப அவங்க சொன்ன எவ்வளவோ விஷயங்களை நான் கடைபிடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் இதெல்லாம் பார்த்து பாராட்ட வேண்டிய இடத்துல பரவாயில்ல சூர்யா, நான் சொன்னதை நீ கேட்டு இந்த அளவுக்கு இருக்கிறேன்னு பாராட்டக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய அவங்களே நான் பழித்திக்கணும், நான் இதை பண்ணியே ஆவேன்னு இருக்கும்போது எனக்கு அது ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். சரி ரைட்டு, புண்பட்ட மனசை அவங்கள அது என்ன தோணுதோ அவங்க பண்ணிக்கட்டும். இன்னொன்று நான் என்ன சொல்கிறேன்னா, திரும்பியும் சொல்கிறேன், இந்த விஷயத்துக்கும் நான் காலையில் அழுது பேசின விஷயத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. நான் மனசு ரீதியாக நான் பாதிக்கப்பட்டிருக்கேன். மனசு ரீதியாக நான் ரொம்ப வேதனைப்பட்டிருக்கேன்.
புண்பட்டிருக்கேன். உங்களை மாதிரி நான் என்னால் டக்குன்னு எதையும் சொல்ல முடியாது. ஏன்னா என் கேரக்டர் என் கூடவே பழகினவங்களே எனக்கு துரோகம் பண்ணினாலும் கடவுள்கிட்ட சொல்லுவேனே ஒழிஞ்சி அதை மீடியாவுக்குள்ளே இருந்துக்கிட்டு சொல்கிறது, அவங்கள காட்டி கொடுக்குறது, அவங்க இப்படி இருக்கிறது அப்படி இருக்கிறது, நீங்கள் வந்துக்கிட்டு நான் அப்போவே சொன்னல அப்படின்னு சொல்லி நீங்கள் சும்மா இருக்கிறவ அவள் மஞ்சுவை போய் இழுப்பீங்க. இதுக்கு அவளுக்கு சம்மந்தமே இருக்கு. ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சது அவள் மட்டும்தான். எனக்கு மஞ்சுவோ இல்லை மற்றவங்க மீடியாவுக்குள்ளே இருக்கிறவங்களோ எனக்கு வந்து துரோகம் பண்ணலை. ப்ரைவேசியாக நான் வெளியே பழகிற ஒரு ஆள்னால நான் ரொம்ப மனசு உடஞ்சி போயிருக்கேன். சொன்னேன்னா நிறைய இழந்து ஏமாற்றிட்டாங்க. மூக்குப்பொடி ஏமாத்துறா பற்றியா, அந்த மாதிரி வந்து ஏமாற்றிட்டாங்க. அப்படிங்கும்போது இந்த மீடியாவுக்குள்ளே என் தங்கச்சி அதெல்லாம் கிடையவே கிடையாது. என்னால் நான் ரொம்ப அதனால் காயப்பட்டிருக்கேன், வார்த்தைகளால் காயப்பட்டிருக்கேன், ஏமாற்றி காயப்பட்டிருக்கேன், முதுகில் குத்தி காயப்பட்டிருக்கேன். இது வந்து இவர் காதுக்கு போய் இதனால் அவருக்கும் எனக்கும் நிறைய மன உளைச்சல் பிரிவு வரைக்கும் போகிற அளவுக்கு ஆயிடுச்சு. ஏதோ நாங்கள் மீடியாவுக்காக அவர் நடிக்கிறார் அப்படி சந்தோஷமாக சிரித்து பேசுகிற மாதிரி. ஏன்னா அவர் காதுக்கு போய் நீ இந்த அளவுக்குலாம் வந்து அதாவது படுக்கிற விஷயம்னு சொல்லிடுறாங்க. உடனே அந்த அளவுக்குலாம் நான் போக மாட்டேன். ஒருத்தர் போய் படுத்ததை வந்து ஒரு வேளை தெரிஞ்சிருக்குமோ, அதை ஒரு வேளை சிக்காட்ட சொல்லியிருப்பாங்களோ, அதனால தான் சூர்யா அப்படி பண்ணுறாங்களா. சீச்சி அந்த இதெல்லாம் கிடையாது. எனக்கு எப்போவுமே அந்த எண்ணம் கிடையாது. ஒரு சில விஷயங்கள் அது வந்து கொஞ்சம் பரவுது, ஸ்ப்ரெட் ஆகிருச்சு அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப வேதனை. என்னோட சர்க்கிளில் மீடியா இல்லாமல் வெளியே பழகுவீங்களா, இதுக்கு பேர் என்னங்க சொல்லுவீங்க, என்னோட குடியிருக்கிற அந்த பக்கத்தில் ஒரு விஷயம் அதுதான் என் மனசை ரொம்ப காயப்படுத்தி நம்பி நான் எல்லாத்தையும் சொன்னதுக்கு ஒரு காரணத்துக்காக அவங்க சொல்லி அது இவர் காதுக்கு வந்து அது ஒரு பிரச்சனை ஒன்று ஓடிக்கிட்டு இருக்குங்கிறனால ஏன் எனக்கு மட்டும் எங்கேருந்து இந்த நம்பிக்கை துரோகி வர்றாங்க, முதுகுல குத்துறாங்க. இந்த முருகன் வந்து என்னடா முருகா, நான் நம்புகிறவங்களாம் என்னை முதுகில் குத்துறாங்களே, நான் யாருக்கு எந்த பாவும் சேனிக்கலே. என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு பிரச்சனை சிக்கினா கூட அடுத்தவங்களை காப்பாற்றணும்னு தான் நினைப்பேன். அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் கூட நான் முதல்ல போய் நிற்கணும்னு தான் பார்ப்பேன். அதோட பின் விளைவுகளை பார்க்க மாட்டேன். அப்படி தான் எனக்கு பழக்கமே ஒழிஞ்சி நீங்கள் சம்மந்தம் இல்லாமல் உடனே போய் இந்த மஞ்சு எழுக்கிறது, உடனே போய் இந்த அம்மாவுக்கு வந்து இவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டு மன்னிப்பு கொடுக்கலாம் நடிக்கிறா அப்படிங்கிறது எனக்கு நடிக்க தெரியாது. நான் நடிக்கணுங்கிற அவசியமும் இல்லை. ஆண்டவன் என்ன எழுதியிருக்கானோ, இங்கே என்ன எழுதியிருக்கானோ அதுதான் நடக்கணும். அப்படி தான் நடக்கணும் விதி இருந்தால் அதை நான் எதிர்கொள்ள நான் தயாராக இருக்கேன். இவ்வளோ தான் விஷயம். இதை நினச்சி ஐயோ டயரில் ஆணி குத்திருச்சேங்கிறதோட ஆணியை பிடிக்க போட்டுட்டு டயரை ஸ்டெப்னின்னு ஒன்று வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி அடுத்த டயரை மாற்றி விட்டு வாழ்க்கையை வண்டியை ரன் பண்ணுற மாதிரி நான் வண்டியை ஓட்டி போய்கிட்டே இருக்கணும். நான் போகிற வழியை பாதைகளில் போகணும், நான் போகிற ஊர் போகணும். அப்படின்னா இந்த ஆணி குத்தணுங்கிற ஓட்டையையும் ஆணியையும் மறந்துட்டு நான் காரை சரி பண்ணிவிட்டு நான் போக வேண்டிய ஊருக்கு நான் போகணும். அதனால் முடங்கி நேற்று ஃபீலிங்காக இருந்தேன், காலைல ஃபீலிங்காக இருந்தேன். அதுக்கப்புறம் நான் ரெக்கவரி பண்ணிக்கிட்டேன். காரணம் இதுக்கு உதாரணம் நம்ம பர்வீன் சுல்தானா டீச்சரோட ஸ்பீச். உண்மையாலுமே நான் இதை பெருமையாக சொல்லுவேன். உண்மையாலுமே சகோதரி நீங்கள் ஒரு நல்ல ஆசிரியர். எனக்கு யாருனாலுமே புரிய வைக்க முடியாத ஒரு சில விஷயங்கள்லாம் நீங்கள் பேசின அந்த ஷார்ட்ஸாக வரும்போது கேட்டு 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 எனக்கே அது ஒரு மோட்டிவேஷன் ஆயிடுச்சு. அப்படி இருக்கும்போது நான் பர்வீன் சுல்தானா ஆசிரியர் அவர்களுக்கு தலைவணங்கி நான் நன்றி சொல்கிறேன். உண்மையாலுமே உங்களோட ஒவ்வொரு பேச்சுமே என்னை அப்படியே துவண்டு மூளையில் போய் கண்ணீர் விட்டு அழுது உட்கார்ற என்னைய நீ வந்து நீ இருக்கக்கூடிய இடம் இது இல்லை, உன்னோட இது இல்லை, உன்னோட பயணம் எங்கேயோ இருக்குது, இன்னும் வெகு தூரம் இருக்குது, நீ இங்கேயே உட்காந்துட்டீங்கன்னா நீ எப்படி ஊர் போய் சேருவ, இது இல்லை, நீ நடக்கணும், ஓடணும், உழைக்கணும், நீ கண்ணீரை வந்து சிந்தாத, அதாவது நீரை இப்படி சிந்தாத, இப்படி சிந்து. ஐ லவ் யூ பர்வீன் சுல்தானா டீச்சர், ஐ லவ் யூ ஸோ மச். அந்த அல்லாஹ் புண்ணியத்தால் நீங்கள் எனக்கு அந்த அல்லாஹ்காவே அனுப்பி வச்ச ஒரு சகோதரியா. இங்கே கண்ணீரை சிந்தாத, இங்கே கண்ணீரை சிந்து, இங்கே வியர்வையை சிந்து, சரியா அப்படின்னு சொன்னீங்க. காரணம் உதாரணம் எனக்கு நல்லா புரியுது. பல துரோகத்தையும் பல நம்பிக்கையையும் பல பேர் கொடுத்த வழியையும் நினச்சி கண்ணீராக விட்டு நீ மூளையில் முடங்கி உட்கார்றதை விட நீ ஓடி 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 உழைச்சினா மட்டும்தான் நீ நினச்சதை சாதிக்க முடியும். மற்றவனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரே பதிலடி என்ன தெரியுமா, நீ வளர்ந்து காட்டுறது, நீ நினச்சதை சாதிச்சு காட்டுறது. நீ என்ன இலக்கு வச்சிருக்க அந்த இலக்கை தொடணும். அது வரைக்கும் நீ கண்ணீருங்கிற ஒரு விஷயத்த வெளியே கொண்டு வராமல் வேர்வைங்கிற ஒரு விஷயத்த நீ கொண்டு வா, கண்டிப்பாக நீ சாதிப்பேன்னு சொன்ன அந்த ஒரு ஸ்பீச்சு என்னை அப்படியே உள்ளே இருந்து இப்போ கூட பாருங்கள், இந்த பாருங்கள் அப்படியே புல்லரிக்குது பாருங்கள். அப்படியே எனக்குள்ளே அது ஒரு வெறியாக மாறிச்சு. அப்படியே சாமி வந்து பூந்த மாதிரி எனக்குள்ளே வெறியாகி நம்ம அழுகிறதோ உட்காந்து மூளையில் நடந்ததை நினச்சி புலம்புறதோ நமக்கு நடந்த துரோகமோ முதுகில் குத்தினதை நினச்சி நான் ஃபீல் பண்ணி அழுகிறத விட
வண்டியை சரி பண்ணி ஓட்டுற ஒரு காராக மாறி என்னோடய பயணத்தை நான் திருப்பியும் தொடர்றேன். எது வந்தாலும் சரி, நான் இப்பயும் சொல்கிறேன், அவங்க கல் நெஞ்சக்காரவங்க கிடையாது. கண்டிப்பாக யோசிப்பாங்க, கடவுள்கிட்ட விட்டுவாங்க. இல்லை நான் வந்து இதை இப்போ பண்ணியே தீர்வேனாலும் ரைட், ஓகே, வெல்கம் அப்படின்னு சொல்லி நல்ல நன்றி சொல்லிட்டு என் மனசை நான் தட்டி கொடுத்து என் ரூட்டில் நான் போய்கிட்டே இருக்கேன். எவ்வளோ வந்தாலும் சரி, ஒரு சாதனையை நம்ம படைக்க போகிறோம்னா அதுக்கு நிறைய எதிர்ப்புகள் இருக்க தான் செய்யும். இருந்தால் தான் நம்ம சரியான பாதையில் போகிறோன்னு அர்த்தம். எதிரியே இல்லைன்னா நம்ம வளரலை, சரியான பாதையில் போகல, நம்ம ராங்காக போகிறோன்னு அர்த்தம். ஆனால் எதிரிகள், அது எப்படி எதிரி? மிகப்பெரிய ஒரு பலம் உள்ளவங்க, எனக்கு கீழே உள்ளவங்க இல்லை, எனக்கு மேலே உள்ளவங்க, பெரிய ஒரு அந்தஸ்தில் இருக்கவங்க என்னையே எதிரியாக பார்க்குறாங்க. அப்போ எப்படி? நான் கரெக்டாக இருக்கேன், கரெக்டாக போகிறேன், நேர்மையாக சம்பாதிக்கிறேன், நேர்வழியில் இருக்கேன். அப்போ நான் வேர்வை சிந்தி நல்லா உழைக்கிறேன். ஏன் இந்த போட்டி பொறாமல்? இந்த போட்டியான விஷயம்னா, இவ இப்படியா, இவ இந்த அளவுக்கா, இவளா இப்படியா அப்படிங்கிறத யோசிக்க வச்சுருக்கேன். இதுதான் என்னோட முன்னேற்றம். பர்வீன் டீச்சர் சொன்ன மாதிரி நான் இங்கே சிந்துறதை விட இனிமேல் இங்கே சிந்தி வாழ்க்கையில் முன்னேறி ஜெயிச்சு நான் நினச்ச இலக்கை தொடர வரைக்கும் இழப்புகள் வந்தாலும் சரி, சேதாரம் வந்தாலும் சரி, இதனால் உடம்புல பல ரீதியான பிரச்சனைகள் வந்தாலும் சரி, முதுகுலையே குத்துனாலும் சரி, கூட இருக்கவங்க என் முதுகுலையே குத்துனாலும் கூட அதையும் காட்டிக்காமல் நான் என்னோடய பயணத்தை நான் தொடர்றேன். இன்னையிலிருந்து பழைய அக்காவா எப்படி இந்த சமைக்கிறது, விளாக் போடுறது, டூர் போகிறது, அதை வீடியோ போடுறது, என்னோடய உழைப்பில் என்னோடய வேர்வையை சிந்துறதுக்கு நான் வந்து எழுந்துட்டேன். சரியா? ஃபீல் பண்ணி அழுகிறத விட எழுந்துட்டேன். உண்மையாலுமே நான் ரொம்ப தலை வணங்கி பர்வீன் சுல்தானா ஆசிரியைக்கு, பேராசிரியர் அதாவது பேச்சாளர் அவர்களுக்கும் அந்த ஆசிரியைக்கும் நான் தலை வணங்கி நான் நன்றி சொல்கிறேன். உலகமே எனக்கு அட்வைஸ் பண்ணால் கூட நான் கேட்க மாட்டேன். ஆனால் நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு பேச்சும் என்னோட ரத்தம் சூடாகி, இது இல்லை, இது இல்லை, இது இல்லை, உன் வாழ்க்கை இன்னும் இருக்குது, இன்னும் வெகு தூர பாதை இருக்குன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச் பர்வீன் சுல்தானா டீச்சர். உண்மையாலுமே எனக்கு ஒரு நல்ல தாயாக உங்களை நான் நினைக்கிறேன். நான் கும்பிட்ற சாமியாக உங்களை நான் நினைக்கிறேன். சரிங்களா? எனக்கு ஒரு பெண்ணால் வழி கொடுத்தாலும் இன்னொரு பொண்ணால் நீ போ, நான் இருக்கேன் அப்படி இந்த கையை பிடிச்சி தூக்கி விட்ற அந்த டீச்சருக்கு நான் நன்றி சொல்கிறேன். பர்வீன் சகோதரிக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். இதோட இந்த வீடியோவை முடிச்சுட்டு அடுத்த கட்டமாக அடுத்தடுத்து வீடியோ வரும். எல்லோரும் பார்த்து சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள். தோல்வியை கண்டு துவண்டு ஒருபோதும் மூலையில் உட்காந்துடாதீங்க. நீங்கள் வளர வளர தோல்விகளும் உங்கள் கூட இருக்கிறவங்களே உங்கள் முதுகில் குத்துறதும் நம்பிக்கை துரோகமும் வரும். அதை நினச்சி ஃபீல் பண்ணுறத விட அதை இக்னோர் பண்ணிவிட்டு அடுத்து பாசிட்டிவான விஷயத்துக்கு நீங்கள் போய்கிட்டே இருங்க. உங்கள் இலக்கை தொடணும்னா எல்லாமே வரும். தட்டி விட்டு போயிட்டே இருங்க. ஓகே, ஐ லவ் யூ.